பங்குனி உத்திரத்தை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள முருகன் திருக்கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் வெகு விமர்சையாக நடைபெற்றன. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை முருகன் கோயிலில் தேரோட்டம், அரோகரா கோஷம் விண்ணை முட்ட சிறப்பாக நடைபெற்றது. சுவாமிமலை கோயிலில் ஏராளமான பக்தர்கள் தீபமேற்றி முருக கடவுளை வழிபட்டனர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் பழனி முருகன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி எடுத்து வந்தும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். பங்குனி உத்திரத்தையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள திருக்கோவில்களில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஸ்ரீ ஆண்டாள் ரெங்கமன்னார் திருக்கல்யாண உற்சவத்தை முன்னிட்டு செப்பு தேரோட்டம் நடைபெற்றது. அதேபோன்று தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே புளியங்குடியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பங்குனி உத்திரத்தையொட்டி தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். பங்குனி உத்திரத்தையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் குவிந்தனர். சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. வள்ளி தெய்வானையுடன் காட்சியளித்த முருகப்பெருமானை திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பங்குனி உத்திரத்தையொட்டி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் காவடி எடுத்து வந்து வழிபாடு நடத்தினர். காவடி எடுத்து வந்து உற்சாக நடனமாடிய பக்தர்கள் 4 மாட வீதிகளையும் வலம் வந்தனர். இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா முழக்கமிட்டு வழிபாடு நடத்தினர். திருப்பதி மலையில் ஏழுமலையானின் தங்க தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. திருப்பதி மலையில் நடைபெறும் வசந்த உற்சவத்தின் 2ஆம் நாளையொட்டி ஏழுமலையானின் தங்க தேரோட்டம் கோவில் மாட வீதிகளில் நடைபெற்றது. இதில் உற்சவர் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக கோவிலிலிருந்து புறப்பட்டு தங்கத்தேரில் எழுந்தருளினார். அப்போது மாட வீதிகளில் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தங்க தேரோட்டத்தை கண்டு ஏழுமலையானை வழிபட்டனர்.